நடிகை சமந்தா சாய் தன்யாவுடனான பிரிவுக்கு பிறகு மயோசிட்டிஸ் நோய்க்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாங்க. இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா அவங்க கடைசியாக சிட்டாடல் ஹனி பன்னி சீரீஸ்ல நடிச்சிருந்தாங்க. மேலும் சுபம் அப்படின்ற திரைப்படத்தை தயாரிக்கவும் பண்ணியிருக்காங்க. அதே போல தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழி படங்கள்லுமே மீண்டும் நடிக்க முடிவு பண்ணிருக்காங்களா. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில நாகை சாய் தன்யா நடிகை ஷோபிதா துலிபாலாவை இரண்டாவது திருமணமுமே செய்து கொண்டாரு. சமந்தாவோ சிட்டாடல் இயக்குநர்கள்ல ஒருவரான ராஜ் அவர்களை காதலிப்பதால பேச்சுக்களுமே முன்பு இருந்தது. ஆனா இது குறித்து சமந்தா இதுவரைக்குமே எந்த உறுதியான பதிலையுமே சொல்லாமல் இருந்தாங்க. இதனிடையில இது குறித்து பிரபல பத்திரிகையாளர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க பேசிட்டு இருப்பதாவது, திருமண முறிவு மயோசிட்டிஸ் நோய் சிகிச்சைக்கு பிறகு படங்கள்ல நடித்த சமந்தாவிற்கு வெற்றி கிடைக்கல. எனவே அவர் வெப் சீரிஸ்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அப்போது இயக்குனர் ராஜ் அவர்களுடன் டேட்டிங் பண்ணிருக்காங்க. சமீபத்துல கூட கலாஸ்தி கோயிலுக்கு 2 பேருமே சென்று பிரார்த்தனையுமே பண்ணாங்க. எனவே அவங்க விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்காங்களா. சோ கிட்டத்தட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளுமே முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த நேரம் வேணா சமந்தாவுடைய இரண்டாவது திருமண அறிவிப்பு சமூக வலைதளங்கள்ல வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமணமுமே மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி நடைபெற்ற முதல் திருமணத்தை போலவே இந்த திருமணத்தையுமே மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்களா. அந்த வகையில கோலிவுட்ல உள்ள டாப் பிரபலங்களான ரஜினி சார் முதல் தளபதி விஜய் அவர்கள் வரை அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.